தமிழ், திராவிடம் இது 2யும் எப்படி பார்க்கணும்? ஒரு 3 டைமென்ஷனுங்க. ஒன்று வந்து லிங்குவிஸ்டிக்ஸ், செகண்ட் ஜியாகிரஃபி, 3 பொலிட்டிக்கல். ஒடிஷாவில் திராவிட பழங்குடிகள் இருக்காங்க. ஆமாம், அவங்க நிறைய திராவிட பழங்குடிகள் இருக்காங்க. தமிழ் மாதிரியான ஒரு மொழி வந்து நான் எப்பயுமே பெருமிதப்படுறது வந்து தோற்றத்தொன்மை, தொடரும் இளமை. அப்போதே நம்ம வந்து ஒரு பெண்கள் படித்து புலமை பெற்று மன்னர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல இருந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம இப்போ தான் முதல் தலைமுறையாக நாங்கள் வர்றோம்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் வருதுன்னா இடையில என்ன நடந்துச்சு? கார்த்தி, இது உண்மையாக அருமையான கேள்வி. சொல்கிறாங்க நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். அதான் உண்மையிலே திருவள்ளுவரெல்லாம் நீங்கள் சாமியார் கிமியார்னு சொல்கிறது அளவுக்கு அநீதி வேறு எதுவுமே கிடையாது. கட்டுறது தமிழ், தமிழ் தான் பிடிச்சது அப்படின்னும் போது நீங்கள் ஒடிஷா தான் உங்களுக்கான கேடராக கிடைக்குது. அதுக்கு பிறகு எப்படி தமிழோட உங்களுடைய அந்த தொடர்புங்கிறத நீடிக்க முடியுது? எழுத்தோ இல்லைன்னா ஆய்வுகளோ அதுக்கு என்ன வாய்ப்பு கிடைச்சிது? எப்படி ட்ராவல் பண்ணீங்க? அங்கே எனக்கு வந்து நான் எப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போகும்போது அது ஒரு பெரிய வேர்கள்லேருந்து தூக்கி எறிகிற மாதிரியான ஒரு உணர்வு தான். நீங்கள் வந்து ஒரு ஹோம் சீக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது எப்போயாவது வாய்ப்பு கிடைச்சா எப்படியும் அன்ரிசர்வ் டிக்கெட்லேயாவது வந்து வீட்டுக்கு வந்துடணுங்கிற மாதிரி தான் இருக்கும் ஃபீலிங்கு. நான் வேறு எங்கேயுமே ஒர்க் பண்ண கிடையாது. சென்னைக்கு வந்ததே பரீட்சை எழுதுறதுக்கு தான். திருப்பதி போனது மட்டும், அதுக்கு மேலே போனது கிடையாது. டெல்லிக்கு முத போனதே இன்டர்வியூவாக தான். ஹிந்தியும் தெரியாது, அப்போ ஒரியாவும் தெரியாது. அப்போ ஒரு புது மொழி பேசுகிற இடத்துல போகிறோங்கிறது வந்து எல்லாருக்கும் இருக்கிற ஹோம் சேக் இருக்கவங்க. இந்த ட்ரைனிங் பீரியட்லலாம் இமயமலையில் நடந்து போகும்போது திடீர்னு ஒரு தீப்பெட்டி கீழே கிடக்கும். அந்த தீப்பெட்டி எடுத்து இப்படி பார்ப்பேன், அந்த பணியில் இருந்து சிவகாசின்னு போட்டிருக்கோம். அடடா, நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிறதானா சிவகாசின்னு தோணும். அவன் நீங்கள் பூரியில் போய் ஒரிசாவில் போய் வைகை இதில் வங்காள விரிகுடாவில் நிற்கும் போது வங்காள விரிகுடாவில் பார்த்தோம்னா கடலை மட்டும் பார்க்காம இப்படியே போனால் நம்ம நாகப்பட்டினம் மெட்ராஸ் போயிடலாம்னு அப்படி தோணும். ஆக வந்து அந்த ஹோம் சிக்கு கட்டாயம் இருந்தது. ஆனால் நான் என்னை தகவமைச்சுக்கிட்டேன். நான் வந்து அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுடைய வாழ்க்கை, லாங்குவேஜை வேகமாக கற்றுக்கிட்டேன். ஆனால் கட்டாயம் வந்து நான் நினைக்கிற அநேகமாக வந்து இந்த சிந்துவெளி பண்பாட்டின் இந்த பயணம், இந்த ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன், இதெல்லாம் வந்து நான் ஒரிசாவுக்கு போயிருக்காட்டினா சாத்தியமாயிருக்காது. ஏன்னா இந்த புரிதல், சங்க இலக்கியத்தை பற்றிய புரிதல், இதெல்லாமே இந்த தமிழின்னு ஒரு பெயர் பலகையை பார்த்து தான் இறங்கினேன். அப்புறம் தான் இடப்பெயர்களை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன். அங்கே இருக்கக்கூடிய திராவிட பழங்குடிகளுடைய வாழ்க்கை முறை தான் எனக்கு குறிஞ்சித்திணை பாடல்களை நினைவுபடுத்துச்சு. அப்புறம் குறிஞ்சித்திணை பாடல்களையும் திராவிட பழங்குடிகளையும் ஒப்பிட்டு பண்ணேன். அப்புறம் இடப்பெயரில் போகும்போது அவங்க ஒரிஷாவில் திராவிட பழங்குடிகள் இருக்காங்க. ஆமாம், அவங்க நிறைய திராவிட பழங்குடிகள் இருக்காங்க. அவங்க ஊர்களெல்லாம் போய் பேசுவேன், பார்ப்பேன். அவங்களுடைய சடங்கு முறைகள், திருமண முறைகள், காதலிக்கிறது எல்லாம் பார்ப்பேன். திராவிடம்ங்கிறது அப்போ இந்திய அளவில் இருக்கிறதா பார்க்கலாம். அது நிலப்பரப்புங்கிறது. ஆமாம், கட்டாயம் மொழி குடும்பம் தானே. இப்போ தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், துளு இருக்குது. அப்புறம் அதை போனீங்கன்னா கொலாமின்னு ஒரு மொழி இருக்குது, நாய்க்கின்னு ஒரு மொழி இருக்குது, பார்ஜின்னு ஒரு மொழி இருக்குது, குவி மொழி இருக்குது, கோண்டி மொழி இருக்குது, குருக் அப்படின்னு ஒரு ஒரான் மொழி இருக்குது, மால்டோன்னு ஒரு மொழி இருக்குது, மால்பாடின்னு. அங்கே சிந்துவெளி பக்கத்தில் பிராகு இருக்குது. அப்போ இது வந்து ஒரு பெரிய லிங்குவிஸ்டிக் ஃபேமிலி. அது சிந்துவெளியிலேருந்து நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் இந்த மொழி குடும்பம் இருக்குது. சில இடங்களில் இல்லாமல் போயிருக்கோம். அந்த மொழி அவங்கள்ட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா தான் எனக்கு பெரிய வாய்ப்பு. அங்கே போய் பார்த்தா, மத்திய பிரதேசில் பார்த்தா அங்கே போய் தேக்கடி, தேனி, குமுளி, இடுக்கி இப்படின்னு ஊரம் பார்த்து நான் உண்மையிலே ஆடிப்பட்டேன். அப்புறம் 97 ஒரு ஆங்கில கட்டுரை எழுதினேன், டேர்ம் தமிழ் டொப்போனிமிக் ட்ரோபோன்னு. அப்போ அந்த கட்டுரை தான் எனக்கு ஒரு பெரிய மாற்றம். அதில் சிந்துவாரா சிண்ட்ரோம்னு ஒரு ஹைப்போதிசிஸ் கொடுத்தேன். அப்புறம் ஐராவதம் மத்திய பிரதேசத்துலேயும் தேனியும் குமுளியும் இருக்குது. ஆமாம், சத்தீஸ்கரில் பஸ்தர் பகுதியில் நாடுன்னு முடிகிற ஊரே 250 நாடுக்கு மேலே நாடுன்னு முடிகிறதே. அதெல்லாம் நான் அங்கே போய் பார்ப்பேன். அவங்களுடைய பாடல்கள், அவங்க பாடல்களில் சங்க இலக்கியத்தில் மாதிரியே வரும். இது எல்லாம் அவங்க வாழ்க்கையை ஸ்டடி பண்ணி நான் கன்வின்ஸ் ஆகிட்டேன். இது வந்து இந்த வேர்கள் வந்து பறந்தவை, அப்போ இதை தேடணும். அப்படி தான் நான் சிந்துவெளிக்கு போனேன். நான் இங்கே உட்காந்து திடீர்னு சிந்துவெளியை பற்றி எனக்கு என்ன தோண போகுது. அதனால் இது வந்து எனக்கு அப்படி போனது நல்லது தான். அதனால் வந்து இது என் கூடயே பயணிச்சு. எனக்கு நீங்கள் சில நேரங்களை பார்க்கும்போது 40 வருஷம் சர்வீஸில் வேலை பார்த்த மாதிரி இருக்கும். அதில் கிட்டத்தட்ட 35 வருஷம் 88லேருந்தே தீவிரமாக என்னுடைய ஆராய்ச்சியில் இருக்கேன். அப்போ கிட்டத்தட்ட 40 + 35 75 வருஷம் வாழ்ந்தது மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆராய்ச்சி என் கூடயே பயணம் பண்ணுது. நான் இதுக்கு தனியாக நேரம் செலுத்தலை. நான் போடுற பயணத்தோடே பேரலாக என் கூடயே அது ட்ராவல் வருது. அதனால தான் ஒரு பயணம்னே நான் வைக்கிறேன். தமிழோட தொன்மை அப்படிங்கிறத என்னவா, எவ்வளவு ஆண்டுகள் அல்லது எப்படி அதை வந்து வரையறுக்கலாம்? இப்போ நம்ம வந்து அறிவியல் பூர்வமாக இன்றைக்கி வந்து புறநை நதி நாகரிகம், அதில் வந்து 3200 3400 ஆண்டுகள் அப்படின்னு அதை வடிவமைக்கிறோம்.
உங்களோட ஆய்வுகள் அடிப்படையில் நீங்கள் அதை எவ்வளவு ஆண்டுகள் பழமையானது அல்லது தொன்மையானதுன்னு நம்ம அதை இல்லை, அந்த கேள்விக்குள்ள நான் போக மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அகழாய்வு தடயங்களுக்கு நீங்கள் கரிம கணக்கு இந்த மாதிரிலாம் சொல்லி சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஒரு மொழியினுடைய வயது கணிக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. மொழியினுடைய வயதை எப்போ கணக்குன்னா அது எழுத்தாக்கப்பட்டதுனால தான். அப்போ வந்து வரி வடிவமானதுக்கு பின்னால் தான். இப்போ நம்ம தமிழின்னு ஒரு எழுத்து இருக்குது. இந்த தமிழின்னு எழுத்தை பார்த்தோம்னா நமக்கு அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கரிம கணக்கு பார்த்து இத்தனை வயசு நம்ம சொல்கிறோம். கிமு 900 கிடச்சிருச்சு. ஆனால் அதான் வயசு தான் இல்லை. அதுக்கு முன்னால் வந்து இன்னும் சொல்லப்போனால் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மொழியில் வரி வடிவம் இருக்கிற மொழியில் தான் குறைவு. வரி வடிவ மொழியில் இருக்கிற எழுத்து வரலாறுங்கிறதுல ஹிஸ்ட்ரிங்கிறத எழுதப்பட்டதான் ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். அந்த ஹிஸ்ட்ரிங்கிறது இந்த மனித வரலாற்றினுடைய நீண்ட நெடிய நாடகத்தினுடைய கடைசி அங்கம் தான் அது. அதனுடைய வயசே கம்மி. ஆக வந்து நம்ம வந்து ஒரு மொழியினுடைய வயது எப்பயுமே தொன்மையானதாக இருக்கும். இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். தொல்காப்பியர் வந்து நம்ம வந்து அதான் நம்முடைய முதல் இலக்கண நூல் அப்படின்னு சொல்கிறோம், நம்ம பெருமிதமாக சொல்கிறோம். ஆனால் அதுலேயே அவர் நூற்றுக்கணக்கான இடங்களில் தனக்கு முன்னால் இருந்தவங்கள கோட் பண்ணுறார். என்மனார் புலவர், அருந்தீசினோரே, தெரிந்தீசினோரேன்னாரு. அப்போல்லாம் அந்த புத்தகம் நம்ம கிடைக்கலையே நூல், அது எங்கே? அப்போயே ஒரு இலக்கணம் இருந்ததுன்னா இலக்கியம் இல்லாமல் இலக்கணம் வராது. சரி, இலக்கியமும் முதல்ல எடுத்தோடனே எழுத்தாக வராது. அதுக்கு முன்னால் வாய்மொழி இலக்கியமாக இருக்கும். அதனால் வந்து தமிழ் மாதிரியான ஒரு மொழி வந்து நான் எப்பயுமே பெருமிதப்படுறது வந்து தோற்ற தொன்மை தொடரும் இளமை அப்படின்னு முடிச்சிருவேன். ஒரு சில மொழிகளுக்கு வந்து தோற்ற தொன்மை இருக்கும், ஆனால் அது இப்போ கான்டெம்பரரி ரெலவன்ஸ் தொடரும் இளமையாக இருக்கான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மொழியை காணாமல் போயிருக்கோம். அது யாரும் பேசுகிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, வழக்கொழிந்து போயிருக்கோம். சில மொழிகள் வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கும். இப்போ ஆங்கிலம் இந்த மாதிரி இருக்க ஃப்ரெஞ்சு இருக்கா, ஆனால் அது எவ்வளோ வயசாகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்காது. அப்போ தோற்றத்தொன்மையும் தொடரும் இளமையும் இருக்கிறது. இப்போ இணையத்தில் வந்து தமிழ் இஸ் எ சிக்னிஃபிகண்ட் லாங்குவேஜ். அப்போ இன்டர்நெட்லேயும் இருக்குது. திருக்குறளை வந்து உழைச்சுடிலையும் படிச்சிருப்பாங்க, புத்தகமாகி அச்சாக்கணும், அப்புறம் இணையத்துக்கு கொண்டு வந்தோம், இப்போ செயலி ஆக்கிட்டுருவோம். திருக்குறள் இஸ் பிகம் அன் ஆப்ஸ். ஸோ அதனால் நீங்கள் ஆர்டிஃபிஷியல் செயற்கை நுண்ணறிவு காலத்தில் நம்ம இயங்குகிற அளவுக்கு நம்ம வந்து தமிழி பாறையிலையும் எழுதியிருக்கோம். அப்போ இந்த கண்டினியூட்டியை தான் நான் ரொம்ப முக்கியமாக நினைக்கிறேன். அந்த 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 தொடர் இயக்கத்தை தான் நம்ம பெருமிதமாக நினைக்கிறோம். சிலர் நினைக்கிற மாதிரி நம்ம வந்து இருக்கிறதுலையே ஓல்டஸ்ட்டு அப்படின்னு ப்ரூவ் பண்ணி அதெல்லாம் கொஸ்டினபிள். நீங்கள் வந்து இந்த பெருமிதம் எல்லாருக்குமே இருக்கும். நான் வந்து காலப்போக்கில் நான் புரிஞ்சுக்கிட்டது எல்லா தாய்மொழியும் பெருமிதத்துக்குரியதான். எல்லா தாய் எப்படி போற்றுதலுக்குரியவர்களோ அதனால தான் நான் வந்து பொறுப்புணர்வு இல்லாத இன்னொரு தாயோடலாம் நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியாது. அதனால் வெறுப்புணர்வு இல்லாத பொறுப்புணர்வு. இன்னும் நான் உங்களுக்கு சொல்கிறதா 40 ஆண்டுகள் நான் வேலை பார்த்துருக்கேன்ல. நான் கடைசியாக பார்த்துட்டு வந்த மிக முக்கியமான வேலையே, நாங்கள் வந்து இந்த தேர்தலுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் முதல் உலக ஒரியா செம்மொழி மாநாடு நடத்தினோம் புவனேஸ்வரில். கோயம்புத்தூர் நடத்த மிகப்பெரிய அளவுக்கு வெற்றிகரமாக நடந்த ஒரு மாநாடு, உலக அளவில் திரும்பி பார்க்குற அளவுக்கு. அதை வந்து முழுக்க அதுக்கு திட்டமிட்டு நடத்துகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நான் ஒரு செம்மொழியைச் சேர்ந்த நான். இன்னும் பார்த்திங்கன்னா 6 செம்மொழி இந்தியாவில். அந்த 6ல் 4 வந்து திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். அப்போ கூட வந்து நம்ம 100 வருஷம் போராடினோம். அப்புறம் அதுக்கு பின்னால் தான் இப்போ மற்றவங்களுக்கும் அந்த இது வந்தது. அப்புறம் வந்து சமஸ்கிருதம் வந்து சிலர் சுட்டி காட்டினாங்க, அது வந்து வழக்கொழிந்த மொழி, யாரும் டே டு டே லைஃப்பில் பேசுகிறதில்ல, அது கோயில் மொழின்னு சொன்னாங்க. அப்போ ஒரியாவுக்கு வந்து ஒரு பெரிய தொன்மம் உண்டு. அதனால் வந்து இந்த 6ல் வந்து பேசப்படுகிற 2 இந்தோ ஆரிய மொழிகளில் பேசப்படுகிற ஒரே மொழி ஒரியா. திராவிட மொழியில் அந்த 4க்குமே செம்மொழி கிடச்சிருக்கு. அந்த தமிழ் செம்மொழி ஆகிறதுக்கும் அமைச்சரவை குறிப்பை பின்னணி அந்த பின்புலக் கட்டுரை எதை எழுதி கொடுப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுங்கிறதும், ஒரியாவுக்கு போய் அந்த முதல் செம்மொழி மாநாட்டை ஏற்பாடு செய்வதற்கு வாய்ப்பு கிடைச்சதான் நான் பெருமிதமாக நினைக்கிறேன். அந்த உணர்வை எனக்கு கொடுத்தது தமிழ். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிறதான் என்னை வழியமைக்கிறது. என்னுடைய புத்தகத்தினுடைய முதல் கான்செப்டே வந்து இந்தியா வந்து ஒரு உருக்குப்பானை அல்ல. இட்ஸ் நாட் அ மெல்டிங் பாட், இட்ஸ் நாட் அ சாலட் கிண்ணம். அமெரிக்காலாம் சொல்லுவாங்க சாலட் பவுல் புளூரலிசம் சொல்லுவாங்க. அது ஒரு சாலட் கிண்ணமும் அல்ல. இந்தியா ஒரு மலைக்காடு, இட்ஸ் ரெயின் ஃபாரஸ்ட். அப்படிங்கிறதான் இந்த ரெயின் ஃபாரஸ்ட் புளூரலிசம் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆராய்ச்சி முன்வைக்குது. அது நம்முடைய பெருமிதத்துக்குரியது. சங்க இலக்கியமாக அதான் சொல்லுது, சிந்துவெளியும் அதான் சொல்லுது. ஒரு பெரிய கேள்வி இருக்குது, அதுக்கான விடை உங்கள்கிட்ட இருக்குமா? நீங்கள் உங்கள் ஆய்வுகள் மூலம் பார்த்துருக்கீங்களா? இப்போ சங்க இலக்கிய காலத்தில் பெண்பார் புலவர்கள் பற்றி பேசிகிட்டே இருக்கிறோம். 34 பெண்பார் புலவர்கள் இருக்காங்க. நச்சினாருக்கு நேர்லேருந்து ஔவையார் வரைக்கும் எல்லாம் இருந்திருக்காங்க. மீண்டும் இப்போ நம்ம கல்லூரிகளுக்கு போகிறோம். இப்போ தமிழ்நாட்டிலே எடுத்துட்டிங்கன்னா முதல் தலைமுறை பட்டதாரிகளை உருவாக்கணும் அப்படின்னு முயற்சிகள் எடுக்கிறோம். நிறைய இடங்களில் இன்றைக்கி இந்த ஆண்டு நான் பிரசிடென்சி கல்லூரிக்கு அவங்களோட அந்த ஓரியன்டேஷனுக்கு போயிருந்தேன். வந்திருந்த பிள்ளைகளில் கிட்டத்தட்ட 55% 60% வந்து முதல் தலைமுறை பட்டதாரி அப்படின்றாங்க.
எங்கே அந்த இடைவெளி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? ஒரு 2200 2400 ஆண்டுகளுக்கு முன்னாடி சங்க இலக்கிய காலம்னு ஒரு கிமு 2ஆம் நூற்றாண்டு அல்லது 4ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறதுக்குள்ளே வச்சோம்னா, அப்போதே நம்ம வந்து ஒரு பெண்கள் படித்து புலமை பெற்று மன்னர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல இருந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம இப்போ தான் முதல் தலைமுறையாக நாங்கள் வர்றோம்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் வருதுன்னா, இடையில என்ன நடந்துச்சு? கார்த்தி, இது உண்மையாக அருமையான கேள்வி. சொல்கிறாங்க நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். அதான் உண்மையிலேயே நடுவில் எந்த பக்கத்தை காணும்னு சொன்னால், நீங்கள் நல்ல சங்க இலக்கியம் பண்ணுற சமூக விழுமியம் இருக்குல்ல, அந்த சமூக விழுமியம் வந்து இடையில் நம்ம காணாமல் போடுறோம். பெண்பார் புலவர்கள் மட்டும் கிடையாது, அவங்க என்ன சப்ஜெக்ட் பேசுங்க, காதலை வந்து எக்ஸ்ப்ரெசிவாக பேசுகிறாங்க. காதல் பாடல்களையே அக உணர்ச்சி வந்து எக்ஸ்ப்ரெசிவாக இருக்குது. திருக்குறள் வந்து எக்ஸ்ப்ரெசிவாக இருக்குது. ஒரு பெண்ணினுடைய கண்ணோட்டத்தில் பார்க்குது திருக்குறள். சங்க இலக்கிய பெண்ணுடைய நச்சல்லையார், முடத்தாம கன்னியார், ஔவையார் காதல் பேசுகிறது மட்டும் கிடையாது, அரசியல் பேசுகிறாங்க. ஆமாம். ஃபஸ்ட்டு அம்பாசிடர் வேண்டான்னு 2 மன்னர்களுக்கு 2 பேர் நடுவில் ஆலோசனை சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அம்பாசிடருங்கிற மாதிரி சொல்லலாம். இந்தியாவுடைய அம்பாசிடர் அவங்க தான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சமூகம் வந்து எங்கே மாறுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மனுஷன் காதலிச்சுக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தை கொண்டாடிய ஒரு காலகட்டத்திலிருந்து மனுஷன் காதலிக்கிறதே தப்புங்கிற காலகட்டத்துக்கு நம்ம நகர்ந்தோம். அப்போ தான் வந்து காதல்ங்கிற உணர்ச்சியை வந்து கடவுளுக்கு மறைமாற்றப்படுகிறது. சுந்தர்காளி கூட ஒரு புக் எழுதியிருப்பார். மானுட காதலிருந்து கடவுட்காதலுக்கு நம்ம மாறுறோம். அப்போ வந்து நம்முடைய எக்ஸ்பிரஷனே வந்து கடவுளை பார்த்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. அவரனே நீங்கள் என்ன வேணாலும் எழுதலாம், நீங்கள் எவ்வளோ வேணாலும் எக்ஸ்பிரசிவ் எழுதலாம், ஆனால் காதலிக்கப்படுவது கடவுளாக இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா, மானிட காலிலேருந்து நீங்கள் கடவுள் காதலுக்கு வரும்போது யாருக்கு கல்வி இருக்குது, நீங்கள் ஒரு கம்பேர் பண்ணி பாருங்களேன். சங்க இலக்கிய காலத்தில் ஒரு மன்னர் இருக்கார். அவருடைய பேரே ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். இந்த பேர் ரொம்ப முக்கியமானது. ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் ஒருத்தர் சொல்கிறாரு. அதான் தமிழ்நாட்டினுடைய முதல் கல்விக் கொள்கை. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவின் முறைப்படி அறிவிக்கப்பட்ட முதல் கல்விக் கொள்கை நான் நினைக்கிறேன். அது வந்து அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும். நீங்கள் சொல்கிற மேற்பால் ஒருவன் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் அவன் மேற்பாலும் அவன் கண் படுமே, மூத்தோன் வருகை எண்ணாது அப்படிம்பார். நீங்கள் பிரித்து வச்சுருக்கக்கூடிய கீழ்ப்பால் மேல்பாலில் சொல்கிற ஒருத்தன், கீழ்ப்பால் நீங்கள் சொல்கிற ஒருத்தன் படிச்சிருந்தானா நீங்கள் மேற்பால்னு சொல்கிறவன் அவன்கிட்ட தான் போய் நிற்கணும். அறிவுடையவன் ஆறு அரசும் சொல்லும், அறிவுடையவனுடைய சொல்கிறது தான் என்னுடைய அரசு கேட்கும் அப்படின்னு ஒரு மன்னன் எழுதுறான்னா அந்த கல்விக் கொள்கை பாருங்கள். அதுக்கு பின்னால் எங்கே போச்சு? அது அக்சஸ் டு எஜுகேஷன். எஜுகேஷன் வந்து கல்வி பரவலாக்கம் தான் ரொம்ப முக்கியம். கல்வி வந்து மறுக்கப்படுதுன்னு வைங்க, அக்சஸ் டு எஜுகேஷன் இருக்குவீங்க. எல்லோரும் மெக்காலையை திட்டுறாங்க. மெக்காலை வணக்கத்துக்குரியவருங்க. மெக்காலையினுடைய முழு அறிக்கையை படித்து பாருங்கள். நான் ஒரு வகையில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிதாக மேற்கத்திய கல்வியை பற்றிலாம் நம்ம இப்போ நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆங்கில கல்வி, தமிழ் எனக்கு எந்த அளவுக்கு உதவியோ அந்த நீங்கள் ஆங்கிலம் இன்றைக்கி நம்ம பிள்ளைங்கள்லாம் போய் வேலை பார்க்குறாங்க, வெளிநாடுகள் வேலை பார்க்குறாங்க, ஐடி ரெவல்யூஷனில் இருக்கிறாங்க, நல்ல முறையில் வந்திருக்காங்கன்னா அவங்க அப்பா கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இடத்தையே பையன் வெளிநாட்டுக்கு போய் அப்பா விலை எவ்வளோன்னு கேளு வாங்க அப்படிங்கிறான். அந்த இதுக்கு நம்ம நகர்ந்துருக்கோம். அப்போ அக்சஸ் டு எஜுகேஷன் தாங்க. அதுதான் அக்சஸ். இடையில அது மறுக்கப்பட்டது. நிறையா வந்து வாய்ப்புகள் வந்தது. நீங்கள் எதை படித்தா எப்படி முன்னேறலாங்கிற முன்னுரிமைகள் விழுமியங்கள் மாறி இருக்குது. அங்கே தான் நம்ம வந்து தமிழ்நாடு வந்து இப்போ வழிகாட்டியாக இருக்குது. நிறைய விஷயங்களில் இந்த கடந்த நூற்றாண்டுகளில் நம்ம எடுத்த முன்னெடுப்பு வந்து பெரிய மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது. பண்பாட்டு போர் அப்படி இருந்ததுன்னு சொல்லாமா இடைப்பட்ட காலத்தில்? அங்கேருந்து தான் நம்ம வந்து இழந்ததா? கல்வி உரிமை அப்படின்னு தான் சொல்கிறோம். கல்வியோ சுகாதாரமோ அடிப்படை உரிமைகள் அது மறுக்கப்பட்டுச்சா? ஏன்னா நம்ம இப்போ தான் வந்து நம்ம இப்போ நீங்கள் எல்லாருமே சொல்கிற மாதிரி தமிழ்நாடு வந்து கல்வியில் ஆகச்சிறந்த மாநிலமாக இருக்குது. ஒப்பீட்டளவில் உயர்கல்வியில் இன்றைக்கி வந்துட்டோம் அப்படின்லாம் சொல்கிறோம். ஆனாலும் அவ்வளவு வந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் 50% அப்படிங்கிறத கடந்து வந்த ஒரு மாநிலத்திலேயே முதல் தலைமுறைன்னு சொல்லக்கூடிய பெருமளவு ஒரு பெருங்கூட்டம் இருக்கு. அப்போ மற்ற இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆமாம். அப்போ நாம் வந்து அங்கே இடையில இதெல்லாம் விட்டுட்டோமாங்கிற அந்த கட்டாயம் அதில் சந்தேகமே கிடையாது. நீங்கள் வந்து நான் கருதுறது வந்து நீங்கள் வந்து 2 வகையை பாருங்கள். நம்முடைய அணுகுமுறை என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியலிஸ்டிக் கல்ச்சர். நம்ம வந்து தமிழ் சமூகம் வந்து தொடக்கத்துலேருந்து செய்க பொருளை, எனக்கு தெரிஞ்சு வந்து செய்க பொருளைன்னு தெளிவாக சொல்கிற ஒரு இலக்கியம் எங்கேயாவது இருக்காங்க. மேக் வெல்த். திருவள்ளுவர் சொல்கிறாருங்க, செய்க பொருளை செருணர் செருக்கரிக்கும் எஃகு அதனின் கூறியதில்லைங்கிறார். உன்னுடைய பகைவனுடைய செருக்கை அளிக்கிறதுக்கு உன்னுடைய செல்வம் செய்க பொருளைங்கிறார். ஆனால் அவர் சொல்கிறது வந்து அந்த வெல்த்தை வந்து ஹார்ம்லெஸ்ஸாக பண்ணணும். தீதின்றி வந்த பொருள்பார். அந்த தீதின்றி வந்த பொருள் தான் அறத்தையும் கொடுக்கும், இன்பத்தையும் கொடுக்கும். நம்ம வந்து எப்போயுமே இன்பத்துக்கு எதிராக பேசுனதில்லை.
திருவள்ளுவரெல்லாம் நீங்கள் சாமியார் கிமியார்னு சொல்கிறது அளவுக்கு அநீதி வேறு எதுவுமே கிடையாது. ஓகே. அவர் அதுவே கிடையாது. அவர் வந்து இன்பத்தை பாடுறாரு, வாழ்வியலை பாடுறாரு. அப்போ நம்முடைய ப்ரையாரிட்டிஸ்லாம் வேறையாக இருந்தது, சங்க இலக்கிய ப்ரையாரிட்டிஸு. இப்போ நீங்கள் சிந்துவெளிக்கு போருங்க, சிந்துவெளியில் என்ன ப்ரையாரிட்டி? மோஜோதராலையும் ஹரப்பாலையும் வடிகால் தாங்க ப்ரையாரிட்டி, குப்பை தொட்டி தான் ப்ரையாரிட்டி. அழகான தெருக்கள், அழகான வீடுகள், அழகான குப்பை தொட்டி, பெரிய கோபுரம் இல்லை, கோயில் இல்லை, பிரமிடு மாதிரி இல்லை, யாரையும் புதைக்கலை, சண்டை நடக்கலை, போர்க்களங்கள் இல்லை. அப்போ ஒரு சொசைட்டி வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுது, ஒரு காஸ்மோபாலிட்டனாக திங்க் பண்ணுது. நீங்கள் கலந்து இனிது உரையும் முட்டாச்சிறப்பின் பட்டினம்ங்குது. அப்போ காஸ்மோபாலிட்டன் திங்கிங், பாசிட்டிவ் திங்கிங். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சிந்துவெளி காலத்தில், பண்பாட்டு காலத்தில் உலகத்திலேயே ஹையஸ்ட் ஜிடிபி எங்கேயாவது இருந்திருக்குன்னு சொன்னால் அது இண்டஸ், அந்த இந்திய துணைக்கண்டத்தில் சிந்துவெளி பண்பாடு இருந்த பகுதியில் தான். சங்க இலக்கியம் தலைத்த காலத்தில் எங்கேயாவது ஹையஸ்ட் ஜிடிபி இருந்திருக்குன்னு சொன்னால் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து நம்ம பேசுகிற அந்த மண்ணு தான். பொன்னொடு வந்து கரியோடு பெயரும் அப்படின்னு சொல்லி சங்க இலக்கியத்தில் எழுதுகிறாங்கள. இன்றைக்கி பாருங்கள், தென்னிந்தியாவினுடைய ஹையஸ்ட் ஜிடிபி, டோட்டல் ஜிடிபி பாருங்கள். தொடர்ந்து பொருளியலிலும் கல்வியிலையும், கல்வியை வாய்ப்பாக வச்சு சுமேரியாவில் போய் வியாபாரம் பண்ணுறாங்க. போகும்போது மொழிபெயர்ப்பாளரை கூப்பிட்டு போகிறான். அங்கே போய் எருமையை விற்கிறான், யானையை விற்றுட்டு வந்திருக்கான், தேக்கு மரத்தெல்லாம் விற்றுருக்கான். ஆக தொடக்கத்திலிருந்து நாம் ஒரு இயங்கியல் பொருள் முதல்வாதத்திலும் கல்வி பரவலாக்கத்திலும் பாசிட்டிவாக ஆக்கப்பூர்வமான திங்கிங்கு. நீங்கள் சங்க இலக்கியத்தில் யாரையும் வந்து படைப்பு கடவுளே கிடையாதுங்க நமக்கு. நம்முடைய கடவுள் வந்து கருப்பொருள். நீங்கள் நம்ம சொல்கிற குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைங்கிற 5 நிலத்துக்கு ஒரு கருப்பொருள். அந்த கருப்பொருள் வந்து தெய்வம், உணவு, மானா விலங்குகள், பறை, பூ, அந்த பூமிக்கான பூ எது, அந்த இடத்துக்கு இப்படி இருக்கிற ஒரு 14 லிஸ்ட்டில் ஒருத்தர் தான் கடவுள். கடவுள் படைப்பு கடவுள் நமக்கு இல்லை. ஆக வந்து நம்முடைய சித்தாந்தம், நம்முடைய கோட்பாடு வேறையானது. அந்த கோட்பாட்டை இப்போ திருப்பி வி ஹவ் டு ரீடச். நான் அதனால தான் சொல்கிறேன், தமிழர்கள் வந்து 2 கை இருக்குன்னு சொன்னால், இந்த 2 கையில் கடைசியில் 2 மட்டும் ஏந்திக்கிறேன்னு சொன்னால், ஒரு கையில் சங்க இலக்கியம், இன்னொரு கையில் திருக்குறள், அது மட்டுமே நம்மளை கரை சேர்க்கும். இன்னொரு கேள்வி இப்போ சமகாலத்தில் என்ன இருக்குன்னா, தமிழ் மொழி எவ்வளவு காலத்திற்கு நீடிக்குங்கிற ஒரு கேள்விகளையும், ஏன்னா இப்போ அடுத்த தலைமுறை எவ்வளோ தூரம் தமிழை வாசிக்கிறாங்க, தமிழ் மொழியில் படிக்கிறாங்க, தமிழ் தெரியாதுன்னு சொல்கிறத ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு ஜென்ரேஷன் வச்சுருக்கா அப்படிங்கிற கவலைகளை வெளிப்படுத்துகிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? மொழியினுடைய நீண்ட நிறைய நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எப்போ தோன்றுனதுன்னு தெரியாது, ஆனால் இன்றும் இளமையாக இருக்கக்கூடிய மொழின்றோம் இல்லையா? இது அடுத்தடுத்த தலைமுறையிலையும் இருக்குமா? அது எப்படி பார்க்க? ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட்டுங்க. நான் வந்து நம்பிக்கை வறட்சி எனக்கு இல்லை. நான் எதனால் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரியான உரையாடல் 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும், 200 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அப்போ படித்தவங்களே கம்மியாக இருந்திருப்பாங்க. அப்போ அதுலேருந்து இப்போ அதிகமாக இருக்கிற ஒரு சமூகத்துக்கு போயிருக்கோம். அப்போ வந்து தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற மாதிரி தமிழ் தன்னை தகவமைத்து கொள்ளும். அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃப்யூச்சர் இஸ் நாட் கோயிங் டு பி ஹேண்ட் ரைட்டிங்க. நானே கையில் எழுதி ரொம்ப நாளாக இருக்குங்க. கையெழுத்து போகிறத தவிர வேறு எதுக்கும் பேனா எடுத்து எழுதுறதில்ல. நான் எல்லாமே நீங்கள் பார்க்குற எல்லா புத்தகமும் நானே தட்டச்சு பண்ணேன், என்னோடய லேப்டாப்பில் அல்லது என்னோடய டெஸ்க்டாப்பில். அப்போ நம்ம வந்து வரி வடிவம் இருக்கும், ஆனால் வரி வடிவம் வந்து ஒரு கருவியின் மூலமாக வரும். அப்போ படிக்க தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அப்புறம் வந்து ஓரல் டு டெக்ஸ்ட் வரப்போகுது, வாயில் பேச போகிறோம், ஸ்பீச் டு டெக்ஸ்ட் வரப்போகுது. அப்போ மொழி வந்து ஏதோ ஒரு வடிவத்தில், எழுத்து இல்லாத ஒரு காலம் இருந்தது, வரி வடிவம் இருந்த காலம் இருந்தது, தமிழ் இருந்த காலம் இருந்தது, வட்டெழுத்து இருந்த காலம் இருந்தது. அந்த வட்டெழுத்துக்கு பின்னால் அச்சு இயந்திரங்கள் வந்தது, அச்சு இயந்திரத்துக்கு பின்னால் கணினி வந்தது. ஆக தமிழ் தன்னை தகவமைத்துக் கொள்ளும் அந்த நம்பிக்கை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த முறையில் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தப்பெல்லாம் இந்த சிந்துவெளி பண்பாட்டின் புத்தகத்தையும் ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் இத்தனை தமிழர்கள் வாசிச்சுட்டு இப்போலாம் விமான நிலையத்தெல்லாம் பார்த்தாங்க. ஒரு செல்ஃபி எடுத்துக்கும் போது ஒரு கையில் வந்து சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் சொல்லிட்டு போகிற இளைஞனை பார்க்கும்போது வாழ்க்கை செல்லுன்னு தோணும். இது எனக்கு ஒன்று நம்பிக்கை வறட்சியே இல்லை. இளைஞர்கள் தாங்க இப்போ அட்டன் பண்ணுறாங்க. இப்போ இந்த கூட்டங்கள்லாம் நீங்கள் புத்தக கண்காட்சிக்கு போனீங்கன்னா, தமிழ் மாணவனை விட வரலாற்று மாணவனை விட நம்மகிட்ட வந்து பேசுகிறவங்க வந்து கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்டுங்க, என்ஜினியர், டாக்டர், இவங்களாம் பேசுகிறாங்க. இல்லை, கடந்த 10 ஆண்டுகளில் அது இன்னும் அதிகரிச்சிருக்குதுன்னு சொல்லலாம். என்ன கேட்டிங்கன்னா பற்றி அல்லது மொழியின் தொன்மை பற்றின அல்லது அந்த வரலாற்றில் இருக்கக்கூடிய அந்த பெருமையெல்லாம் அவங்க வந்து, அது மட்டும் இல்லாமல் எப்போ அச்சுறுத்தல் வருதோ அப்போ வந்து நம்ம வந்து எப்பயுமேங்க. கூடவே இன்னொரு கேள்வி இருக்குது சார். ஒரு தமிழ் தொன்மை வாய்ந்தது தான் சரி, அந்த தொன்மையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறது பழமையான ஒரு மொழி அப்படிங்கிறதுனால அதை பெருமையாக பேசுகிறதுனால இப்போ என்ன வந்துட போகுது, இப்போ நான் சமகாலத்திற்கு என்னுடைய வாழ்வியல் அது எவ்வளோ உதவி பண்ணும் அப்படிங்கிற கேள்விகளையும் சில விமர்சனங்களை சில பேர் வைக்கிறாங்க. அதை எப்படி கட்டாயம் அவங்க சொல்கிறது கரெக்டு. அதாவது நீங்கள் வந்து ஒரு மொழியினுடைய பெருமையை வந்து பழம்பெருமையை மட்டும் பேசிக்கிறீங்கன்னா அது கதைக்கு உதவாது. எந்த ஒரு கல்விங்க, வயபிலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ஒன்று இருக்குது. அதாவது கல்வி உங்களை கரை சேர்க்க வேண்டும், அதாவது அது கட்டுப்படியாகும்.
கட்டுப்படியாகாத கல்வியை நீங்கள் வந்து பெருமைக்கு இது பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்க மாதிரி. ஆக அது வந்து பழம்பெருமை பேசுகிறது. ஆனால் அதே நேரத்தில் வந்து நீங்கள் ஆக்கப்பூர்வமாக இந்த மொழி வேலை வாங்கி கொடுக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு கல்வியை வந்து நீங்கள் கட்டுப்படியாக்கும்படியாக வளர்த்துக்கணும். ரெண்டாவது வந்து இந்த பழம்பெருமை அப்படிங்கிறத விட நான் கடந்த காலத்தை பற்றி பேசுகிறதே தப்புங்கிறதுக்கு சொல்லவே மாட்டேன். ஏன்னா நான் அடிக்கடி என்னுடைய கூட்டங்களில் பேசுவேன், காப்பாற்றப்பட வேண்டியது கடந்த காலமும் தான். என்னங்க காப்பாற்றணுமா? கடந்த காலத்தை காப்பாற்றணும். ஆமாங்கண்ணு, கடந்த காலத்துக்கு ஆபத்து இருக்குன்னு. கடந்த காலத்தை நீங்கள் காப்பாற்றினா உங்களுடைய நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் திட்டமிட முடியாது. நீங்கள் கடந்த காலத்தை பற்றி பேசுகிறதுக்கும் கடந்த கால விளிம்பியங்களை பேசுகிறதும் பழைய பெருமையை மட்டும் பேசுகிறதுக்காக இருந்தால் அது தப்பு. ஆனால் அது உங்களுடைய நிகழ்காலத்தை வழிநடத்துவதற்காக, உங்களது எதிர்காலத்தை வழிநடத்தும் நோக்கம் அதுக்குள்ள ஒரு இன்டர்னலாக இருந்ததுன்னா அது வரவேற்கத்தக்கது. நான்லாம் அதுதான் செய்கிறேன். நீங்கள் வந்து யூ ஹவ் டு கீப் அப்டேட் யுவர் செல்ஃப். லேர்னிங் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். அது தொடர்ச்சியான ஒரு பயிற்சி. ஒரு நிறைவு கேள்வி ஒன்று சார். இப்போ வந்து தமிழ் திராவிடம் இது ரெண்டையும் எப்படி பார்க்கணும்? ஏன்னா இப்போ அது ஒரு பெரிய ஒரு பார்வையில், இப்போ நீங்கள் கீழடி மாதிரி ஒன்று எடுத்துட்டா கூட அது வந்து அதை என்னவா அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து பல பார்வைகள் முன்வைக்கப்படுது. நீங்கள் ஒரு நிறைய ஆய்வுகளை செய்யக்கூடியவர்கள் அடிப்படையில் அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? ஒன்று வந்து லிங்குவிஸ்டிக்ஸ், செகண்ட் ஜியாகிரஃபி, 3 பொலிட்டிக்கல். இதில் வந்து லிங்குவிஸ்டிக்ஸ் டைனமிக்ஸ்னால் நான் உங்கள்கிட்ட சொன்னது மாதிரி சிந்துவெளியினுடைய கொல்லப்புறத்திலேயே பிராகுயின்னு ஒரு மொழி பேசப்படுது. அதில் வந்து தமிழ் தொடர்பான பல சொற்கள், திராவிட மொழி சொற்கள் இருக்குது. அவள் பீகாரில் இருக்குது, ஜார்க்கண்டில் இருக்குது, ஒரிசாவில் ஏகப்பட்டது இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது, மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் பகுதியில் இருக்குது, ஆந்திரா தென்பகுதியை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. இந்த தென்பகுதி ஃபுல்லாக இருக்குது. அப்போ இந்த மொழிகள் எல்லாமே ஒரே குடும்பத்திலிருந்து சேர்ந்தது, தொடர்புடையதாக இருக்குது. கிராமட்டிக்கல், ஃபோனிட்டிக்கல், மார்ஃபாலஜிக்கல், ஒளி எல்லாத்துலேயுமே தொடர்பாக இருக்குங்கிறது ஒரு லிங்குவிஸ்டிக் ஃபேமிலிங்கிறது உலகம் ஃபுல்லாக ஒப்புக்கொள்ளப்பட்டது. உதாரணத்துக்கு சமஸ்கிருதம், நமக்கு தெரிஞ்ச சமஸ்கிருதம். ஆனால் புரோட்டோ இண்டோ யூரோப்பியன், அதுலேருந்து இண்டோ யூரோப்பியன், அதுலேருந்து இண்டோ இரானியன், அதிலிருந்து இண்டோ ஆரியன், அதில் ஒன்று சமஸ்கிருதம், மற்ற பிராகிருத மொழிகள். இதுதான் மொழி குடும்பம், அந்த லாங்குவேஜ் ட்ரீ. அது மாதிரி தான் வந்து திராவிட மொழி குடும்பம்னு ஒன்று இருந்து கால்டுவெல் நமக்கு சொன்னார். இது வந்து சமஸ்கிருதத்துலேருந்து பிறக்கலை, உடுக்கையில் ஒரு பக்கம் சமஸ்கிருதம் ஒரு பக்கம் தமிழ் அப்படிலாம் வர்றதில்லை. எந்த மொழியும் உடுக்கையிலேருந்துலாம் வெளியில் வர்றது கிடையாது. அது ஒரே உடுக்கையிலேருந்து 2 மொழி குடும்பம்லாம் வராது. இது வேறு மொழி குடும்பம், அது வேறு மொழி குடும்பம், இதில் ஐயமே வேண்டியதில்லைங்க. அப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, சிலருக்கு வந்து அந்த வார்த்தையில் தான் பிரச்சனையே. கால்டுவெல் வந்து திராவிடம் சொல்லிட்டு போனார். திராவிடம்னு ஒரு மொழி இருக்கான்னு. திராவிடன் மொழி எப்படி இருக்கும் தனியாக? அவன் மீன் பண்ணதே வந்து இது 3 வகையாக மீன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மகாபாரதம் படித்து பார்த்தீங்கன்னா, ராமாயணம் படித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து திராவிடம் அப்படின்னு சொல்லும்போது தெற்கு பகுதியில் இருந்ததெல்லாம் அப்படிங்கிற ஒரு கனோட்டேஷன் இருக்குது. அப்புறம் இன்னொன்று வந்து தமிழையே திராவிடம் சொல்கிற உச்சரிப்பு பிரச்சனைகள் இருக்குது. இந்த சிலதில் வந்து சேர சோழ அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய கணக்கு போட்டு போடுவாங்க. ஆக லிங்குவிஸ்டிக்ஸ் கனெக்டேஷன், தென்னிந்தியாங்கிற ஜாகிரபியல் கனெக்டேஷன், 3வது வந்து பொலிட்டிக்கல் கனெக்டேஷன். இந்த பொலிட்டிக்கல் கனெக்டேஷன் வரும்போது வந்து திராவிட இயக்கம், இந்த கோட்பாடுகள், இப்போ வந்து திராவிட மாடல் அப்படிலாம் பேசுகிறோம்ல, இதில் வந்து நம்ம சமூக நீதி இந்த மாதிரி விஷயங்களை முன்னுரிமைப்படுத்தி இதை வந்து நம்ம வந்து ஐடென்டிட்டி பண்ணுறோம். இப்போ இருக்கக்கூடிய சமகால அரசியல் வந்து நிறைய பேர் வந்து இதையும் குழப்பிக்கிறாங்க. வந்து ரொம்ப கண்டனம்லாம் தெரிவிப்பாங்க. இப்போ என்னை பொறுத்தவரையில் வெரி கிளியருங்க. நான் சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். அந்த புத்தகத்தை நான் ரொம்ப யோசித்து தான் தலைப்பு வச்சேன். ஆனால் ஏ ஜேர்னி ஆஃப் அ சிவிலைசேஷன் அப்படி தான் சொல்கிறேன். அதை நான் ஜேர்னி ஆஃப் இந்த சிவிலைசேஷன், ஜேர்னி ஆஃப் அ சிவிலைசேஷன், இண்டஸ் டு வைகைன்னு 2 ஜாகிரஃபி தான் லிங்க் பண்ணுறேன். நான் இப்போ கீழடியில் போய் நிற்கிறேன் வைங்க, கீழடி கரையில் போய் நின்றுட்டு இங்கே இருக்கக்கூடிய திராவிட பண்பாட்டின் தொட்டில்லாம் பேச மாட்டேன். ஏன்னா அது வந்து எனக்கு மதுரை, தமிழ் தொகுக்கப்பட்ட இடம், தமிழ் பேசப்படுகிற இடம், சங்க இலக்கியத்தோடு தொடர்புடைய இடம், அங்கே ஒரு கீழடி இருக்குது. அதை நான் வந்து தொல்தமிழ் பண்பாடுன்னு தான் சொல்லுவேன். அதை போய் நான் வலிந்து போய் திராவிட பண்பாடுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த கான்டெக்ஸ்டில் அது திராவிட தேவைப்படலை. இன்றைக்கே இந்த சிந்துவெளி எழுத்துக்களை படிக்காமல் இருக்கிறதுனால, யாரும் இன்னும் படித்து படித்ததாக கிளைம் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே போய் நான் மொகஞ்சதரா ஹரப்பால நின்று இங்கே இருக்கக்கூடிய தமிழ் பண்பாடுன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும் இது தொல்தமிழோடு தொடர்புடைய ஒரு பண்பாடுன்னு தெரியும். ஆனால் நான் வலிந்து படிப்பதற்கு முன்னால் அதை சொன்னால் இந்த எல்லா ஆராய்ச்சியினுடைய கிரெடிபிலிட்டி கொஸ்டின் ஆயிரும். ஆக சிந்துவெளியை பற்றி பேசும்போது திராவிடம் என்றும், கீழடியை பற்றி பேசும்போது தொல்தமிழ் என்றும், இன்றைய காலகட்டத்தினுடைய ஒரு அரசியல் முன்னுரிமைகளை விழுமியங்களை பற்றி பேசும்போது திராவிட சித்தாந்தம் அப்படிங்கிற கோட்பாடு அப்படிங்கிறத பேசுகிறவங்க இந்த மூணு டிஃப்ரெண்ட்டு பார்ட்டு.
இதில் என்ன ஒன்று சூப்பர் இம்போஸ் பண்ணும்போது நிறைய பேர் அணி பிரிந்து தாக்குவாங்க. ஏன் இந்த சொல்லை பயன்படுத்துறது? எனக்கு வந்து இந்த 2 சொல்லையுமே பிரச்சனையே கிடையாதுங்க. ஓகே, அதை இதை சரியாக புரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப அழகாக அதை சரியாக நீங்கள் அந்த கான்டெக்சுவலாக புரிஞ்சுக்கணும். ஓகே, நீங்கள் வலிஞ்சும் போய் நீங்கள் சொல்லக்கூடாது. ஓகே, நீங்கள் சங்க இலக்கியத்தை பற்றி பேசுகிறேங்க. சங்க இலக்கியத்தை தொல்தமிழ் இலக்கியம் தான் நம்ம சொல்லணும். தொல்காப்பியத்தை தொல்தமிழ் இலக்கணம் தான் சொல்லணும். அதை எதுக்கு தொல் திராவிட இலக்கியம் சொல்லணும்? வேணால் இப்படி சொல்லலாம், திராவிட மொழி குடும்பத்தில் எழுதப்பட்ட இலக்கியங்களிலேயே மிகவும் தொன்மையான தங்க இலக்கியம் தொல்தமிழ் இலக்கியம் சொல்லணும். ஏன்னா இந்த திராவிட மொழியில் இதை விடவும் தொன்மையான ஒரு இலக்கியம் இல்லை. இலக்கியம் ஆனால் தமிழில் தான் எழுதப்பட்டிருக்குங்கும் போது அதை நம்ம தமிழ் தானே சொல்லணும், தமிழில் தானே சொல்லணும். ரொம்ப சரியான பார்வையோடையும் வச்சுருந்தீங்க. இன்னும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஓய்வு அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு. எல்லா நாளும் பணியாற்றக்கூடிய ஒரு நாள் தான். ரொம்ப நல்ல ஒரு உரையாடல். நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்டேருந்து மற்றவர்களுக்கான லெசனாகவும் இருக்கும். ஒரு 40 ஆண்டுகள் நிர்வாக பணி, அதுக்கப்புறம் மொழி ஆராய்ச்சிங்கிறது ஒரு 35 ஆண்டுகள், அப்படின்னா 75 ஆண்டுகள் சேர்த்து நம்ம சொல்ல முடியும். இன்னும் பல ஆண்டுகளுக்கு போகிறதுக்காக இருக்கும். உங்களுடைய நேரத்திற்கும் வருகைக்கும் மிக்க நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி கார்த்திகை செல்வன். இந்த உரையாடலை நானும் மிக மகிழ்ச்சியாக. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.